4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வாசித்ததான இந்த வசனத்திலே யாபேஸ் ஒரு ஜபம் பண்ணினான். யாபேஸ் மிகுந்த துக்கத்தோடு கூட, மிகுந்த மனவேதனையோடு கூட அவன் ஒரு ஜபம் பண்ணுகிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்த பொழுது, வேண்டுதல் செய்த பொழுது, கர்த்தர் அவனுடைய ஜபத்தையும் அவனுடைய வேண்டுதலையும் கேட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார். தீங்கு அவனை அணுகாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். உங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் எதற்காகலாம் வேண்டுதல் செய்தீர்களோ, எதற்காகலாம் தேவனிடத்திலே உங்களுடைய வேண்டுதலை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்களோ, அதையெல்லாம் கேட்டு ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார். தேவன் அவளுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதல் வீணாய் போவதே இல்லை. நீங்கள் மனிதனிடத்திலே அல்ல, தெய்வத்தினிடத்திலே வேண்டுதல் செய்திருக்கிறீர்கள். தெய்வம் அதை மறக்க மாட்டார். அதை அவர் நினைவிலே வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. தீங்கு உங்களை அணுகாதபடி, தீய மனுஷனுடைய கிரியைகள் உங்களை தொடாதபடி, அந்தகார வல்லமைகள் உங்களை தொடாதபடி, தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி, தீங்கு உங்களை அணுகாதபடி, மனுஷனுடைய கிரியைகள் உங்களை தொந்தரவு செய்யாதபடி, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மன நிம்மதியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த யாபேசை போல தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அநேக வேண்டுதல்களை உங்களுடைய சமூகத்தில வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, உடைய ஜபத்தை கேட்டு, உடைய வேண்டுதலை கேட்டு அவங்களுக்கு நீங்க ஆண்டவர் உதவி செய்ய போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.